தினமொரு வேத வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளுக்கு உண்டான வேதாகம பகுதி ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த வசனத்தை கொண்டு நாம் எடுத்திருக்கும் தலைப்பு போலியான அல்லது செயற்கையான அல்லது வீணான ஆராதனைகள், வழிபாட்டு முறைகள். கடவுள் இப்பூ உலகிலே மனிதராக சஞ்சரித்த காலத்திலே அப்போ இருந்த மத தலைவர்கள், யூத மத தலைவர்கள், யூத குருமார்கள் கடவுளுடைய போதனைகளை வெறும் வாய் வார்த்தைகளாக அல்லது வெறும் சடங்காச்சாரங்களாக பின்பற்றி வந்தனர். அதற்கு உதாரணம் மத்தேயு 21 அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய ஜெப ஆலயத்தை கள்ளர் கூடாரமாகவும் மற்றபடி அது வியாபாரத்திற்கும் பயன்படுகிறதை எண்ணி அதை மக்களை விரட்டி அடைச்சார் அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை இல்லை 2 தடவை. முதல்ல யோவான் 12:13-22, இரண்டாவதாக மத்தேயு அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் வாழ்ந்த காலத்திலேயே மக்கள் குறிப்பாக மத குருமார்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் வெறும் வாய் வார்த்தைகளாகத்தான் அவர்கள் தங்களுடைய சட்டத்திட்டங்களை, மத கோட்பாடுகளை பின்பற்றினார்கள். முழுசாக கடவுள் சொன்ன எந்த விதமான வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் பின்பற்ற வரல. ஒன்று. ரெண்டாவது கடவுள் தன்னுடைய வார்த்தைகள், தன்னுடைய மக்கள் தன்னுடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகி ஒரு பக்கம் போகிறது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வார்த்தைகளை பொய்யான வகையிலே திரித்து அதை வேறு வகையில் சொல்கிறதும் தங்களுக்கு இஷ்டம் போல வாழ்கிறதுமாக இருந்ததை நினைத்து மிகவும் எண்ணி வருத்தப்படுகிறார் என்பதை மத்தேயு 15:7-9 வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த ஏசாயா 29:13 அதிகாரத்திலேயே வீணாக என்னை துதிக்கிறார்கள், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் தங்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போது இந்த வசனத்திலிருந்து நம்ம 2 விஷயங்களை பெரும்பான்மையாக பார்க்கலாம். முதலாவதாக, வெறும் வாய் வார்த்தைகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதட்டளவில் புகழ்ச்சி. உதாரணத்துக்கு நான் இந்த செய்தியை என்னிடத்துலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இந்த நாள் வரைக்குமே தேவாலயங்களிலும் சரி, வீடுகளிலும் சரி, வெவ்வேறு இடங்களில் கடவுளுடைய பாடல்களை தனிநபராகவோ குழுவாகவோ ஆராதனைகளாகவோ பாடியிருக்கிறேன். ஒருவேளை ராகமாக பாடியிருக்கலாம், சுதி நன்றாக பிடித்து பாடியிருக்கலாம், அதெல்லாம் சரிதான். ஆனால் எத்தனை தடவை அந்த பாடின பாடல்களுடைய முழு கருப்பொருள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து நான் பாடியிருக்கிறேன் அப்படிங்கிறது முதலாவது கேள்விக்குறி. ஏன்னா வெறும் ஒரு ராகமோ தாளமோ சொற்களோ அல்ல, ஒவ்வொரு சொற்களுமே அதை எழுதியிருக்கிறவருடைய அனுபவம், அவர் கடவுளை எவ்வளவு துதிக்கிறார், தன்னுடைய அனுபவத்திலிருந்து எவ்வாறு உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார், எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு மேன்மையானது. அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தைகளினுடைய உண்மையான பொருளை எண்ணி நான் அந்த பாடலை பாடியிருக்கிறேனா அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முதலாவது கேள்விக்குறி. ரெண்டாவது பார்த்தோம் என்னடான்னா ஜபங்கள். தனிப்பட்ட முறையிலேயோ குடும்பத்திற்காகவோ ஜெபம் செய்கிற ஜெபம் அல்ல. பரமண்டல ஜெபம் சொல்லியிருக்கிறேன், மன்றாட்டு ஜெபம் சொல்லியிருக்கிறேன், விசுவாச பிரமாணம் சொல்லியிருக்கிறேன், இல்லை பொதுவான ஜெபங்கள்லாம் நம்ம ஏறெடுத்துக்கிறோம், நானும் சொல்லியிருக்கிறேன். இப்போ உதாரணத்திற்கு இந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற ஜெபத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். நான் எத்தனை தடவை உண்மையாலுமே பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிற உள் உணர்வோடு நான் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது கேள்விக்குறி.
எத்தனை தடவை வந்துட்டு கடவுள் என்னை மன்னித்ததை போல நான் மற்றவர்களை மன்னித்திருக்கிறேன்? அது அடுத்த கேள்விக்குறி. எத்தனை தடவை என் வாழ்க்கையின் முழு முதல் எல்லாத்தினுடைய முடிவையும் எல்லாத்தினுடைய செயலையும் கடவுளிடத்தில் ஒப்பிடத்திருக்கிறேன்? அதுவும் பெரிய கேள்விக்குறி. அப்போது இந்த ஜபத்திற்கும் இந்த வேத வசனிப்புக்கும் இந்த மன்றாடுதலுக்கும் போதிக்கப்பட்ட இந்த பல்வேறு விதமான பிரமாணங்களுக்கும் உண்டான பொருள் என்ன? அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி. அடுத்ததாக அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. முதலாவதாக உதட்டளவில் செயற்கையான போலியான ஆராதனைகளும் ஊழியங்களும். இரண்டாவதாக சரி உதடளவு தான் அந்த மாதிரி வெளியரங்கமாக இருக்குதுன்னா உள்ளுணர்வில் பார்த்தா இருதயம் அவரை விட்டு பல்வேறு நிலைகளை விலகி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அப்பத்துலேருந்தும் சரி, குறிப்பாக கடவுளுடைய வருகை மிகவும் சமீபத்திருக்கிற இந்த நாட்களிலும் சரி, இந்த உதாரணம் நான் தனிப்பட்ட முறையில், ஏன்னா மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்னாடி நம்மளையே சுய பரிசோதனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால நான் என்னையிலேருந்தே சொல்கிறேன். நான் இப்போ ஒருவேளை நான் ஒரு ஊழியக்காரனாகவோ இல்லை ஊழியத்தின் பாதையில் ஈடுபட்டிருக்கிறனாகவோ அப்படின்னா இந்த உலகத்தில் வாழும் இந்த சராசரி மனிதனாக இருக்கிற நான் கடவுளுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயம் எவ்வாறு விலகி செல்லுதுன்னா, முதலாவது காரியம் என்னுடைய சுய போகத்திற்காகவும் என்னுடைய சுய லாபத்திற்காகவும் என்னுடைய சுய விளம்பரத்திற்காகவும் என்னுடைய சுய மகிமைக்காகவும் நான் ரொம்ப பிரபலமாகணுங்கிறதுக்காகவும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை அப்படியே நம்ம வார்த்தைக்கு வார்த்தை மாற்றாமல் சொல்லுவோமானா அது எல்லா மக்களுக்கும் அது பிடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உண்மையை நம்ம பிரஸ்தாபிக்கிறோமா, உண்மையை நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். சொல்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது அதை விட பெரிய முக்கியமான காரியம். ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பொருளாதார தேவைகள், இன்னபிற தேவைகளுக்காக. ஒரு உதாரணத்திற்கு நான் கடவுளுடைய வார்த்தையை போதனை செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கோ என்னை கூப்பிட்றாங்க பிரசங்கம் பண்ணுறதுக்கு. நானும் போகிறேன். என்னுடைய சொந்த செலவு பண்ணி என்னுடைய எல்லா விதமான செலவுகளையும் என்னுடைய சொந்தமாக ஏற்றுட்டு நான் அங்கே போகிறேன். நான் செலவெல்லாம் நான் கடவுளுடைய வார்த்தைகளை எல்லாம் பிரசங்கம் பண்ணிவிட்டு கடவுளுடைய வார்த்தைகளெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்னை ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒரு சராசரி மனிதனாக நான் இருக்கிற நான் இப்போ அடுத்த தடவை என்னை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கூப்பிடும்போது மனப்பூர்வமாக நான் போவேனா அப்படிங்கிறது அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நான் போன உண்மையான முதற் காரணம் கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறது. ஆனால் வெறும் பிரசங்கத்தோட ஒரு மனிதனை அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த காலகட்டமும் சரி, குறிப்பாக இப்போ இருக்கிற இந்த நொடி பொழுதில் இருக்கிற காலகட்டங்களில் மனதும் சரி உடலும் சரி வேறு குறிப்பாக பொருளாதார தேவையோ இல்லை இன்னபிற தேவைகளையோ எதிர்பார்க்குது. குறிப்பாக பொருளாதார தேவைகளை எதிர்பார்க்குது. அப்போது முதலாவதாக நம்மளுடைய சுய விளம்பரம், என்னுடைய நான் ரொம்ப பிரபலமாகணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை இந்த பிரசங்கம் வார்த்தைகள் எனக்கு சரி கட்டும் அப்படி. மூன்றாவது இது ரெண்டையும் விட ரொம்ப எதிர்மறையான விஷயம், கடவுளுடைய வார்த்தையை நம்மளுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறதும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பிரசங்கிக்கிறதுமாக. கடவுள் மத்தேயு 15:7-9 சொல்கிறாரு, என் வீணாக என்னை ஆராதனை செய்கிறார்கள், என்னுடைய கட்டளைகளை அவர்கள் மனிதர்களுடைய கட்டளைகளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மனிதருடைய வாழ்க்கைக்கு இப்போ இந்த நொடி பொழுதில் வாழ்க்கை என்னவா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கடவுளுடைய கட்டளைகளை மாற்றுறதுங்கிறது மிக மிக தவறான காரியம் மட்டுமல்ல, ஒரு துரோகமான காரியம். கடவுளை அறியாமல் இருப்பது கடவுளை தெரியாமல் இருப்பது அறியாமை. கடவுளை தெரிந்தும் பாதி தெரிந்து பாதி தெரியாமையும் பாதி பின்பற்றியும் பாதி பின்பற்றாமல் இருப்பது தவறு. கடவுளை தெரிந்து பின்பற்றுகிறேன் என்ற போர்வையில் வெளியரங்கமாக நடித்து கொண்டு போலியாக இருந்து கொண்டு, ஆனால் உள்ளுணர்வில் நான் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக தெரிந்து விரோதமாக நடக்கிறது, இல்லைன்னா அவர் வார்த்தையை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிற இந்த சூழ்நிலை பண்ணுறது அது தவறல்ல, அறியாமை அல்ல, குற்றத்தின் விட துரோகம்.
அப்போது இங்கே வந்து தெரிந்து செய்யப்படுகிற தவறுகளுக்கு உண்டான அடி அது மிக மிக கொடியதும் அதற்குண்டான மன்னிப்பும் இல்லை அப்படிங்கிறது வந்து தேவவசனத்தில் நம்ம தெரிந்து கொண்ட இந்த நேரத்தில், கடவுளுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த காலத்திலே நம்மளுடைய வாழ்க்கை என்பது கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து முடிந்தவரை நாம் கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு வாழ்வோம். ஒருவேளை நம்மளால் வந்து அப்படி சூழ்நிலைகளுக்கு வாழ முடியலனாலுமே வந்துட்டு அதை சரி அப்படிங்கிறது வந்து அந்த காரணத்தை வந்து எடுத்து போடுவோம். அதை விட ரொம்ப முக்கியமாக கடவுளுடைய வார்த்தையை நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்காமல் உண்மை எதுவோ பொருள் எதுவோ அதை கொண்டு வாழ்வோமாக. இந்த வேத வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஆசீர்வதித்து ஒரு புதிய கருப்பொருளையும் ஒரு புதிய விளக்கத்தையும் தந்தமைக்காக நன்றி. கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.